மைனஸ்னா ஒரு கொஞ்சமாக குறையும். இது வந்து பேசிக்கா இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து தைக்க போறாங்க இல்லை பழக போறாங்க அப்படின்றவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். மெரிட் அண்ட் உஷா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டும் ஒரே உள்ள பார்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உஷாவை கம்பேர் பண்ணும்போது மெரிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தச்சுக்கலாம். ஓன் பிராண்டு நம்ம வந்து ISO முத்திரையோட வாங்கியிருக்கோம். எந்த மிஷின்லையுமே வராத காலர் புஷ்ன்ற ஒரு மேட்டர் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய மிஷின்ல எல்லாம் சவுண்ட் வராம லைட்டா இருக்குல்ல, அந்த மாதிரி இதுலயும் சவுண்டே வராது. சேனல் பேரை சொல்லிட்டு வந்து இன்னுமே நம்ம அதை ஆஃபர் பண்ணி தந்தோம். பட் உஷா மெரிட் எல்லாத்துக்கும் 1 வருஷம் வாரண்டி தான். நம்மகிட்ட பெரிய மிஷின்லயும் சகானான்ற பிராண்ட் நம்ம பண்றோம். அதுல வந்து 2 வருஷம் வாரண்டி. ஹெவியா தைக்கலாம், நம்ம கட்டப்பை தைக்கிறது, லெதர் பை தைக்கிறது அந்த மாதிரினா தச்சுக்கலாம். இதுல இப்ப பேக் எல்லாம் ஸ்டிச் பண்றாங்க அந்த மாதிரினா தச்சுக்கலாம். ஓகேவா. இதுக்கு அடுத்த மாடல் வந்து இப்ப ரீசெண்டா விட்டுருக்கிறது F5ன்னு விட்டுருக்காங்க. F4ல இருந்து F5ன்னு அப்டேட் ஆயிருக்காங்க. பட் அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுக்கு அடுத்த மாடல் வந்து A2Bன்ற மாடல் ஒரு F4ல. அது வந்து ட்ரிம்மிங் மாடல்னு சொல்லுவாங்க. நேரா பிரஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, ரிவர்ஸ்ல அடிச்சா நூலை த்ரெட்டை கட் பண்ணி விட்டுரும். அப்படியே அட்வான்டேஜ்னா இதுல பிளஸ் மோட்டரோட அடிஷனலா வருது. இது வந்து எம்ப்ராய்டரி மிஷின் மேடம், ஓன் பிராண்ட்லேயே பண்றோம் சகானான்ற பிராண்ட்ல. இதுக்கு வந்து மோட்டர் வந்து கீழே அட்டாச்டோடே வந்து வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டா ஒரு மோட்டர் ஃப்ரீயா கொடுக்கலாம்னு இருக்கோம். வந்து ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றீங்களா? நாங்க ஒரு 8 இயர்ஸா மேடம்கிட்ட தான் நாங்க மிஷினே வாங்குறோம். என்னுடைய பேர் பத்மினி. நாங்க மதுரையில் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்கோம். அந்த நிறுவனத்தோட பேர் அதித்தி ட்ரஸ்ட். ஓகே, அந்த ட்ரஸ்ட்டுக்காக நீங்க இப்போ மிஷின் இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு தான் நாங்க மிஷினே கொடுக்குறோம். மிஷின் வந்து ஒரு 6500 ரூபான்னா 5000 மட்டும் நாங்க கொடுப்போம், மீதி பணம் அவங்க கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10 மிஷின் ஆச்சு வாங்கிடுவோம். பிரைஸும் நமக்கு வெளியே வாங்குறத விட உங்களுக்கு குறைவு. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிபிகே. வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் வச்சா இந்த ப்ராடக்ட் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு 10-20 ரூபா நமக்கு மிச்சமாகும் அப்பெல்லாம் நிறைய யோசிச்சிருப்போம் இல்லையா. எனக்கு இந்த தொழில் தெரியுமே, நான் இது வீட்லயே வாங்கி வச்சுட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா நான் ஏர்ன் பண்ணுவேனே, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்ம நினச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தோம்னா வேற ஒன்றுமே இல்லைங்க, தையல் மிஷின் தான். தையல் மிஷின் வீட்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக அட்லீஸ்ட் கிழிஞ்ச துணியாவது தைச்சிக்கலாம். இல்லை டக் பிடிக்கிறதுக்கு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே 100 ரூபா 200 ரூபா ஆகுது. ஸோ நம்ம கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் வீட்டில் மிஷின் இருந்தாலாவது நம்ம தைச்சிக்கலாம் அப்படிலாம் நினைப்போம். ஸோ அந்த தையல் மிஷின் வந்து இங்கே நம்ம மதுரையில் தான் வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க, என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன மிஷின்ஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இவங்க வந்து ஓன் பிராண்டிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க டீட்டெயில்ஸ் கேட்கலாம். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. நம்ம கிட்ட நான் நல்லா இருக்கேன். நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் வந்துட்டு மிஷின்ஸ்லாம் இருக்கு? சின்ன மிஷின்ல இருந்து பெரிய மிஷின் வரை இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து பாத்துறலாங்களா? வாங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஹாப்பின்ற பிராண்ட்ல வரும். இது வந்து சின்ன இது மட்டும் தான் தருவீங்களா? சின்னது இல்ல, இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் செட் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த பாடி மட்டும் வச்சிருக்கோம் இப்போதைக்கு. இதோட பிரைஸ் வந்து என்னன்னா 6000 ஸ்டார்ட் ஆகும். 6000 இது வந்து பேசிக்கா இப்போ ஒருத்தவங்க வீட்ல வந்து தைக்க போறாங்க இல்ல பழக போறாங்க அப்படின்றவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த மாடல், இதுக்கு அடுத்த பிரைஸ் வந்து மெரிட் உஷான்னு இருக்கும். இது வந்து என்னன்னா 7500 வரும். 7500 ரெண்டுமே 7500. ரெண்டுமே 7500. ஏன்னா சிங்கர்ன்ற பிராண்டோட சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி தான் இருக்கும். நம்ம கார் கம்பெனி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெரிட் அண்ட் உஷா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டும் ஒரே உள்ள பார்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உஷாவை கம்பேர் பண்ணும்போது மெரிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தச்சுக்கலாம், ஹெவியாக தாங்கும், லைஃப் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். கொஞ்சம் கெட்டியா இருக்க துணி கூட தச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹெவியா மடிச்சு கூட தச்சுக்கலாம். ஓகேவா. ஆனா இது வந்து இதுவும் பழகுறவங்களுக்கு தான். இது வந்து அஃபிஷியலா வெளியே தச்சு கொடுக்குறவங்க யூஸ் பண்ண முடியாது. புதுசா கத்துக்கிறாங்க, நான் வந்து வீட்டில் நான் பார்த்துட்டே ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும் நான் தப்பேன், 1-2 தப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்த 2 மிஷினுமே நம்ம சஜஸ்ட் பண்றோம். இது வந்து 7500 பிளஸ் நம்ம டிஸ்கவுண்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து நம்ம டிஸ்கவுண்ட் இது போக இதுல ஃப்ரீயா ஏதாவது எக்ஸ்ட்ரா தருவீங்களா? இதுல இருந்து நம்ம இப்ப நம்ம வீடியோ பண்றனால இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்டா ஒரு மோட்டர் ஃப்ரீயா கொடுக்கலாம்னு இருக்கோம். இதுக்கப்புறம் மோட்டர் ஃப்ரீயா. ஓ சூப்பர் பிரதர். நெக்ஸ்ட் பிரதர், இதுக்கு அடுத்த மாடல் வந்து நம்மளோட ஓன் பிராண்ட் சகானான்ற பிராண்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளோட ஓன் பேரு, ஓன் பிராண்ட். நம்ம வந்து ISO முத்திரையோட வாங்கியிருக்கோம். ஓகேவா. இதுக்கப்புறம் இது ஏன்னு சொல்றோம், ஆனா இது வந்து பிரைஸ் வந்து 7800 வரும், 7800 வரும். அது ஏன் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து உள்ள பார்ட்ஸ் எல்லாமே மாறும், கொஞ்சம் ஹெவியா. அதை தாண்டி இதுல தச்சுக்கலாம். இப்ப அதுல வந்து ஒரு பிளவுஸ் தான் தைக்க முடியும் அப்படின்றப்ப இதுல 2-3 அந்த மாதிரி கூட தச்சுக்கலாம். அதாவது 1 டேக்கு 1 பிளவுஸ் இதுல தைக்கலாம் அப்படினா இதுல வந்து 2-3 கூட தச்சுக்கலாம். பிகாஸ் இதுல வந்து சவுண்டும் வராது இதுல. ஏன்னா இங்க வந்து எந்த மிஷின்லயுமே வராத காலர் புஷ்ன்ற ஒரு மேட்டர் வந்து இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பெரிய மிஷின்ல எல்லாம் சவுண்ட் வராம லைட்டா இருக்குல்ல, அந்த மாதிரி
இதுலயும் சவுண்டே வராது. நம்ம தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா இருக்கும். இது என்ன டிஃபரெண்டா இருக்கு இதுல? இது வந்து நம்ம லைட் ப்ரொவைட் பண்றோம். எப்படின்னா இது வந்து லைட் மிஷினோட கொடுப்பீங்களா இல்ல இது தனியா நமக்கு பே தனி பண்ணி ப்ராடக்ட் தான். தனி ப்ராடக்ட் தான். இப்போ மிஷினோடய உங்களுக்கு வந்து ஒரு பாபின் கேஸ் அந்த ஒரு ஜென்ரலான செட் எல்லாமே வந்துரும். உங்களோட இதை டைட் பண்ணிக்கிறது லூஸ் பண்ணிக்கிறதுன்ற ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரோட சேர்ந்து வந்துரும். எல்லாமே அந்த கிட்டோடய வந்துரும். மிஷினோடய எல்லா மிஷினுக்கும் எல்லா ஸ்பேரும் நம்மகிட்டயே அவைலபிளா இருக்கு. நம்மகிட்டே இருக்கு. ஸ்பேர் போச்சுனா கூட நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்வீஸும் நம்ம பார்த்து தரோம் பெஸ்ட் ரேட்ல. வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு பார்ப்போம் நம்ம. இப்போ வெளியூர்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னா வெளியூர்லாம் இருக்காங்க. இப்போ வந்து இங்க இருந்து சென்னையில யாராவது இருக்காங்கன்னா அங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ரெஃபர் பண்ணி அங்க பார்க்க விட்டுருவோம். சர்வீஸ் ஓகே. இப்போ ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா டெலிவரி பண்ணிக்கலாம். அப்போ இப்போ தனித்தனியா தானே இருக்கு ஃபிட் பண்றதுக்கெல்லாம்? அதுதான் நம்ம இப்போ இங்க இருந்து நம்ம வந்து லாரியில வந்து போட்டு விட்டுருவோம். தனித்தனி பேக்கிங்கோட ஃபுல்லா காட்டன் பாக்ஸோட போட்டு விட்டுருவோம். எந்த டேமேஜ் இல்லாம அங்க இருக்கிற பர்சனை வச்சு நாங்க மாட்டி கொடுத்துறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குவீங்களா மாட்டி தரக்கு? அது வந்து ஒரு 200 அந்த மாதிரி பெட்ரோல் அலவன்ஸ் மட்டும் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா. மித்தபடி எதுவும் கேட்க மாட்டாங்க. வேற எதுவும் வராது. நெக்ஸ்ட் மிஷின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெருசு பெரிய மிஷின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹெவியா. இப்போ வந்து எப்படி சொல்றது, வெளியே தச்சு கொடுக்குறாங்க. ஒரு கடைங்களுக்கு வச்சுக்கலாம். கடை இப்போ வந்து ஒரு டெய்லர் ஷாப் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ டெய்லி யூசேஜ் நடந்துட்டே இருக்கும். ஒரு 4-5 பிளவுஸ் தைப்பாங்க, ஒரு ஷர்ட் தச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அப்படின்றப்ப சின்ன மிஷினை கம்பேர் பண்ணும்போது பெருசுல வந்து ஹெவியா இருக்கும். உள்ள இருக்க யூஸ் பண்ணிருக்க எல்லா மிஷினரி பார்ட்ஸும். ஸோ அப்படின்றப்ப தேய்மானம் கம்மியாகும். அதுதான் ரீசன். அதுல வந்து தேய்மான ஸ்பீடா நடக்கும், இல்ல தேய்மானம் கம்மியா நடக்கும். இப்போ இந்த மிஷின் பார்த்ததுக்கெல்லாம் ஏதாவது வாரண்டி இருக்குங்களா? இந்த சின்ன மிஷின் எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி கிடைக்கும். நம்ம சகானா ஓன் பிராண்டுக்கு மட்டும் 2 இயர்ஸ் வாரண்டி. இதுக்கு மட்டும் 2 இயர்ஸ் வாரண்டி. இல்ல மிஷின் மோட்டர் வாரண்டி கிடையாது, மிஷின் வாரண்டி மட்டும் தான் வரும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்மளே மாத்தி எல்லாமே பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் எது போனாலுமே நம்மளே மாத்தி ஸ்பேர் எல்லாமே மாத்தி கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் பெரிய மிஷினுக்கும் வாரண்டி இருக்கு. பட் உஷா மெரிட் எல்லாத்துக்கும் 1 வருஷம் வாரண்டி தான். நம்மகிட்ட பெரிய மிஷின்லயும் சகானான்ற பிராண்ட் நம்ம பண்றோம். ஓகே. அதுல வந்து 2 வருஷம் வாரண்டி தான். இப்போ இந்த பெரிய மிஷின் ரெண்டு எவ்வளவு பிரைஸ் வருது? இது வந்து 11,500 வருது மேம். 11,500. அதேதான் மெரிட்டோட பிரைஸ். அதுவும் மெரிட்டோட பிரைஸ். ஏன்னா மெரிட் உஷால பிரைஸ் வந்து ஒன்னும் டிஃபரெண்ட் ஆகாது. மேபி அந்த 100-200 அந்த இதுதான் டிஃபரெண்டா இருக்கும். இதுல வந்து நமக்கு ஒரு ஆயில் கேன் வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு பேசிக்கா 2 ஸ்க்ரூ டிரைவர் நம்ம தேவையான மிஷினுக்கான தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் இப்போ லூஸ் ஆயிருச்சுன்னா டைட் பண்ணிக்கிறதுக்கு. பிளஸ் நமக்கு வந்து 3 பாபின் வந்துருது. ஓகே பாபின். ஓகேவா? இதுல நீடில் பாக்கெட்டும் மென்ஷன் ஆயிருது. ஓகேவா? மிஷின் வாங்கும்போது ஏதாவது கிடைக்குமா? இந்த பெரிய மிஷினுக்கும் நம்ம மோட்டர் ஆஃபர் பண்றோம். ஆஃபர் பண்றோம் எப்போ வாங்கணும். அதே மாதிரி தான் நம்ம சகானா பெருசுக்கும். பட் ஆனா இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி. இதுல வந்து ஏன் இப்படி மென்ஷன் ஆயிருக்குன்னா, நம்ம ஸ்கேல் மென்ஷன் ஆயிருக்குன்னா, நம்ம இப்ப ஸ்டிச்சிங் தைக்கிறவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி ஸ்கேலை வச்சு அளந்துட்டே இருக்க முடியாது. அதனால நம்ம சகானா நம்ம பிராண்ட்ல மட்டும் இந்த டேபிள்ல மென்ஷன் பண்ணிடுறோம். டக்குன்னு ஸ்கேலோட வந்துருது நம்ம டேபிள்ல. இதுக்கப்புறம் ஸ்கொயர் பாடி ஆப்பி. இது வந்து 11,000 பிரைஸ் வருது. இது ஏன் அந்த காலத்து மாடல் மாதிரி இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. இல்ல ஆனா இது ஏன் அந்த காலத்து மாடல் மாதிரி இருக்குன்னா, நம்ம இதுல தைக்கிறத விட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஹெவியா தைக்கலாம். நம்ம கட்டப்பை தைக்கிறது, லெதர் பை தைக்கிறது அந்த மாதிரினா தச்சுக்கலாம். இதுல இப்ப பேக் எல்லாம் ஸ்டிச் பண்றாங்க, அந்த மாதிரினா தச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு மோட்டார் அந்த மாதிரி இதெல்லாம் மோட்டார் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு. பிரைஸ் வந்து 11,000 வரும் மேம். இது 11,000 அதுல இருந்து நம்ம ஆஃபர் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கலாம். அதுல இருந்து ஆஃபர் இருக்கு. இப்போ வந்து இந்த ஆஃபர் எல்லாமே உங்களோட சேனல் பேரை சொல்லி எங்கிட்ட வராங்கல்ல, இந்த வீடியோ பார்த்து நான் வந்திருக்கேங்க, சிபிகே பார்த்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும் நாங்க அந்த ஆஃபர், அந்த மோட்டர் ஆஃபர் எல்லாமே சரி வெளியூர்ல எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க வந்து அந்த ஆஃபர் பண்ணி தரோம். நீங்க டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துறோம். டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணி தந்துறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுங்களா? டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேணா அதான் உங்க சேனல் பார்த்து வரவங்களுக்கு மோட்டார் ஆஃபர் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் நாங்களே பண்ணி தரோம். அந்த ஸ்டிச்சிங் மட்டும் அந்த மாற்றவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். 200-300 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே பிரதர். மிஷின் இதுலயே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. ஏன்னா இப்ப சஹானான்னு எடுத்துட்டோம்னா அதுலயே சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. உஷாலயும் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. பிரைஸ் டிஃபரும் அது மாதிரி இருக்கு. சோ இதோட பிரைஸ் இப்ப 11,000 கிட்ட நம்ம பார்த்தோம். இதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஜாக், ஜுக்கி அப்படின்னு ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கு. ஆமா பெரிய பெரிய மிஷினா இருக்கும்ல. இப்போ வந்து அதுவும் நம்மகிட்ட இப்ப எல்லாமே இருக்குது. இப்ப இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஜாக்னு சொல்லுவாங்க. ஜாக்னா இப்ப நமக்கு ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல இருந்து என்ன வெரைட்டில இருக்கணும்? ஜாக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து F4ன்ற மாடல் மேம். அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஷோயிங் மிஷின்ல இப்போ கார்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கல்ல. நம்ம வந்து ஒரு நாளைக்கு இப்படி 100 பீஸ் சட்டை தைக்குவேன்
அப்படின்னு ஒரு 24 ஹவர்ஸும் ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த சப்போர்ட். இந்த இது யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்த மாடல் வந்து இப்போ ரீசெண்டாக விட்டுருக்கிறது F5ன்னு விட்டுருக்காங்க. F4லேருந்து F5ன்னு அப்டேட் ஆயிருக்காங்க. பட் அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுக்கு அடுத்த மாடல் வந்து A2Bன்ற மாடல் ஒரு F4ல. அது வந்து ட்ரிம்மிங் மாடல்னு சொல்லுவாங்க. நேராக ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, ரிவர்ஸில் அடித்தா நூலை த்ரெட்டை கட் பண்ணி விட்டுரும் அப்படியே. அடுத்து வந்து நம்மகிட்ட வர்றது ஸ்பெஷல் மிஷின் தான் பண்ணுறோம். அது எப்படின்னா காஜா மிஷின்னு சொல்லுவாங்க. அதுனா டாப் மோஸ்ட் 2 லட்ச ரூபா வரும் அந்த மிஷின். இப்போ நம்ம பேசிக்காக இப்போ ஒருத்தவங்க தைக்கிறாங்க, ஒரு கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 பேரை வச்சு சும்மா தைக்கிறேன், ஒரு தினமும் வந்து நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி தச்சு கொடுக்குறேன் அப்படின்னா 29 வரை நம்மகிட்ட பிஸ்னஸ் இருக்குது. 29,000 வரை நம்மகிட்ட. இந்த ஜூட் பேக்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாமே தச்சுக்கலாம் ஜாக். இதில் தச்சுக்கலாம் நம்ம. ஒவ்வொரு மாடல் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி ஓவர்லாக் இருக்குது, காஜா மிஷின் இருக்குது, நான் இப்படி சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்டா இருக்குது. இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? இது வந்து நம்ம மார்க்கெட் பிரைஸ் வந்து 23 வருது மேடம். அதுல இருந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் 22,500 பண்றோம். சேனல் பேரை சொல்லிட்டு வந்து இன்னுமே நம்ம அதை ஆஃபர் பண்ணி தந்தோம். வெளியூர்ல பண்றோம் இல்லையா, கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கா இல்ல ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்? ஆன்லைன் பேமெண்ட் நம்ம முதல்லயே பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்ல ஒரு ஆஃப் பேமெண்ட் பண்ணாலும் நம்ம அனுப்பிடுறோம், அடுத்து பேலன்ஸ் அனுப்புற மாதிரி இருக்கும். ஓகே, வீட்டுக்கு போய் நம்ம மிஷின் பார்த்ததுக்கு அப்புறம் அதுவும் ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம். நம்ம வந்து நேர்ல தான் வந்து பண்ணனும், இல்ல டெலிவரி 100% அப்படினால ஆன்லைன்ல வந்து ஒன்ஸ் நம்ம அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே இது பண்ணிட்டு அவங்க பே பண்ணதுக்கு அப்புறம் டெலிவரி பண்ணிடலாம். உஷா வந்து பவர் மிஷின் கொடுக்குறாங்க. இப்போ பவர் மிஷின்ஸ் அதே மாதிரியே, பட் ஆனா இதுல என்ன டிஃபரெண்ட்னா அதுல 4500 RPMனா இதுல வந்து 5000 RPM வரை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே நம்ம ஸ்பீடா தைக்கிறவங்களுக்கு இன்னுமே நம்ம எஃபிஷியண்டா தச்சுக்கிட்டே போயிருக்கலாம். சம்மர்ல வந்து கட்டப்பை பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி கட்டப்பையும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? உஷால மட்டும் என்ன நம்ம கொடுக்குறோம்னா 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 3 இயர்ஸ் வாரண்டி. ஜாக்குக்கு எல்லாம் 1 வருஷம் தான் வாரண்டி. 1 இயர் வாரண்டி கம்பெனிக்காரங்க தான் அது கொடுக்கும். நம்ம இது வந்து முடிவு பண்ணல. உஷா கம்பெனியே வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. பிளஸ் இதுல என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா இதுல வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. நம்ம நார்மலா இப்ப வீட்டுல வந்து நம்ம இப்ப வாங்கினவங்க டீலர்கிட்ட தான் நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் எதுவும் சர்வீஸ் அப்படின்னா இல்ல. நம்ம வீட்டுல இருந்து டிவி வாஷிங் மிஷினுக்கு ரிப்பேருக்கு கூப்பிடுறோம்ல, அந்த மாதிரி டைரக்டா டோல் ஃப்ரீல கால் பண்ணா அவங்க 1 டே அந்த ரேஞ்சிலே வந்துருவாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களே சர்வீஸ் பண்ணி நீட்டா உங்களுக்கு பில் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து ஓவர்லாக் மிஷின். இதோட பிரைஸ் வந்து 7,500 வருது. இதுக்கு நமக்கு டேபிள் தேவையில்லை, இப்படி வச்சுட்டு நம்ம எப்படி டேபிள் டாப் தைக்கிறோமோ அந்த மாதிரி இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதுல பிளஸ் மோட்டரோட அடிஷனலா வருது. இது வந்து எம்ப்ராய்டரி மிஷின் மேடம், ஓன் பிராண்ட்லயே பண்றோம், சஹானான்ற பிராண்ட்ல. இதுக்கு வந்து மோட்டர் வந்து கீழே அட்டாச்டோடயே வந்துரும். இதுல வந்து டேபிளோடயே வந்துரும் மோட்டர். இதோட பிரைஸ் வந்து என்னன்னா 16,000 வருது. எம்ப்ராய்டரி மிஷின் வந்து சஹானா பிராண்ட் தான் இருக்கு இல்ல வேற ஏதாவது பிராண்ட் ஏதாவது இருக்கு? இதுக்கு அடுத்து ரெனியூன்ற பிராண்ட் இருக்கு மேடம் நமக்கு. அது வந்து 18,000 வரும். இது நம்ம வந்து கம்மியான நம்மளோட பிராண்ட்ன்றா 16,000 வந்து கம்மியா பண்ணி கொடுத்தோம். இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குங்களா? இதுக்கு நம்ம நேர்ல நீங்க வந்து வாங்கும்போது நம்ம பெஸ்டாவே பண்ணி தரலாம். என்ன ஆஃபர் இருக்கோ அந்த டைம்க்கு ஆஃபர் பண்ணிக்கலாம். ஏத்த மாதிரி ரேட் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் என்ன மாடல்ல பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் டாப்ன்ற மாடல் பார்க்க போறோம் மேடம். அதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய அதே மாதிரி ஸ்டிச்சஸும் வேரி ஆகும். ஸ்டார்டிங் வந்து 11,000 மார்வலான்ற மாடல் வரும். 14 ஸ்டிச்சஸ் வரும். 14 ஸ்டிச்சஸ் வரும். அதுக்கு அடுத்த மாடல் தான் இது அல்லூர் டீலக்ஸ்ன்ற மாடல். இது வந்து 21 ஸ்டிச்சஸ் வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 வரும். 14,500 rupees வரும். ஆன்லைன் வந்து 15 பண்றாங்க. நம்ம உங்க சேனல் பார்த்து வரவங்களுக்கு அதுல இருந்து லெஸ் பண்ணி 14,000 பண்ணி தரீங்க எக்ஸ்ட்ரா ஆஃபர். அதோட என்னென்ன வரும்னா இதுல ஒரு த்ரெட் பாக்ஸும் ஃப்ரீயா வரும். வந்து கம்பெனிக்காரங்களே கொடுக்குறாங்க. இது இந்த 14 ஸ்டிச்சஸ்க்கு தராங்களா இல்ல இந்த 21 எல்லா இதுக்குமே தராங்க. இந்த பிராண்ட் உஷால டேபிள் டாப் எடுக்கறோம்னா எல்லாத்துக்குமே இந்த த்ரெட் பாக்ஸ் வந்து ஃப்ரீ. ப்ளஸ் 2 இயர் வாரண்டி, வீட்ல ஹோம் டெலிவரி ஃப்ரீ. அதே மாதிரி ஹோம்ல வந்து டெமோவும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து வீட்ல வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் இங்க இருந்து கூடயே எப்படியாவது நீங்க தரீங்களா இல்ல கம்பெனில இருந்து ப்ரொவைட் பண்றாங்களா? கம்பெனில இருந்தே ப்ரொவைட் பண்றாங்க. அது போக இந்த மிஷினுக்கும் டோல் ஃப்ரீ இருக்கு உங்களுக்கு. டோல் ஃப்ரீலையும் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் வந்து உங்க வீட்டுக்கே வந்து பாத்துருவாங்க. வித்தின் 1 டேஸ்லயே முடிச்சிடுவாங்க. 1 டேஸ்ல நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 57 இதுக்கு அடுத்து வந்து 57 ஸ்டிச்சஸ் வரும். அதுக்கும் அதே சேம் ஆஃபர்ஸ், அதே சேம் த்ரெட் பாக்ஸ் ஃப்ரீ வரும். பிளஸ் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே வேரி ஆகும். இதுல இருக்கிற ஸ்டிச்சஸ் அதுல இருக்காது, என்ன எக்ஸ்டெண்டா இருக்கும். பிரைஸும் டிஃபர் ஆகும். இதோட பிரைஸ் வந்து 22,000. உங்க சேனல் பார்த்து வந்து 21,000 கூட நாங்க தரோம். இப்போ
நீங்க சொன்ன பிரைஸ் எல்லாமே எம்ஆர்பி வந்து அதிகமா இருக்கு. எம்ஆர்பில இருந்து நீங்க மைனஸ் பண்ணி எம்ஆர்பில சொல்லிட்டு இருந்து இருக்கீங்க. நாங்க கம்மி பண்ணி தான் சோ அதுல இருந்துமே நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். தரோம். இப்போ வந்து நம்ம நிறைய மிஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதை தாண்டி மோட்டர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது மேடம். எந்த ஸ்பேர் பார்ட் போனாலும் நம்ம டைரக்டா இங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஏதாவது ஸ்பேர் பார்ட் வேணும்னா கூட அதை நம்ம ஆன்லைன்ல கூட நம்ம வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட பர்ச்சேஸ் போன்ல ஆக்சுவலி வெளியூர்ல இருக்காங்கன்னா போன்ல கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள் எனக்கு வேணுங்க இருக்குதா அப்படி லிஸ்ட் கொடுத்துறீங்க, நாங்க லாரியில வந்து போட்டு விட்டுறோம். அது எவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச், என்ன மாடல் அப்படிங்கறது எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். நம்ம பில் போட்டு லாஸ்ட் அந்த பில் அங்க அனுப்புனதுக்கு அப்புறம் ஓகேனா மட்டும் தான் அங்க அனுப்புவோம். ஓகேனா நம்ம வெளியூர் கூட நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்னால பிரச்சனை இல்ல. ஓகே, நம்ம இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்மளால வீடியோல பார்க்க முடியல. உங்களுக்கு என்ன மிஷின் நீட் இருக்கு, என்ன பிராண்ட் வேணும், என்ன பிரைஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க டீடைல் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா ஃபுல் டீடைல் சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கடையோட லொகேஷன் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரையில இருந்தீங்கன்னா டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பை.